கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமும் 19 என்ன பாருங்க, 19:11 கடைசி பகுதி. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்முடைய ஆண்டவர் யார்? அவரை நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் துணை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய துணையோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பல விதங்களிலே துணையாக நிற்கிறார் அல்லது துணை செய்கிறார். எப்படியெல்லாம் அவர் துணை செய்கிறார் என்பதை குறித்து சுருக்கமாக இன்றைக்கு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். போதும். ஆண்டவர் செய்கிற துணை அது ஏற்ற துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க உங்க மனசுக்கு முன்னாடி அல்லது உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு பெரிய ஏதேன் தோட்டம் மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா விதமான கனிகள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. பூக்கள் பூத்து குலுங்குது. பலவிதமான பல வகைகள் அதை திங்கிறதுக்கு ஆள் இல்லாம கீழே விழுந்து கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான மிருகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஒரே ஒரு மனிதன் ஆதாம் தன்னந்தனியா இருக்கிறான். அல்லேலூயா. அதை பார்த்த ஆண்டவருடைய மனம் சொல்லுது, இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப இவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு துணைய கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கும் நம்ம தேசத்துல பலவிதமான சபைகள் இருக்குது. பலவிதமான கிறிஸ்தவ வேதாகம உபதேசத்தை பின்பற்றாங்க. கோடம்பாக்கத்துல பிராமின் குலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர் அங்கே பிரதரன் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல 2 இருக்குது பிரதரன் அசம்பிளியில. ஒண்ணு கையை மாத்திரம் தட்டி பாட்டு பாடுவாங்க, மியூசிக் எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு மியூசிக் வாசித்து பண்ணுவாங்க. அதுல இந்த கையை மாட்டும் தட்டி பாடுற அந்த சபையில உள்ள உபதேசத்துல ஒன்று என்ன அப்படின்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? புருஷனுக்கு துணையா இருக்கணும். எப்ப பாரு அவங்க புருஷனுக்கு என்னவா இருக்கணும்? துணையா இருக்கணும். அதுக்கு அவங்க சொல்ற பைபிள் வசனம் என்ன அப்படின்னா, தனிமையாயிருந்த ஆதாமுக்கு மனைவிய கர்த்தர் ஏன் கொடுத்தார் என்றால் அவனுக்கு துணையாயிருக்கும்படி கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப மனைவி இல்லாட்டா அவன் துணை இல்லாத அனாத. ஆகவே எப்போதும் மனைவி ஆதாமுக்கு துணையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. எங்க போனான்னு தெரியல, பைபிள் அதற்கு வசனம் இல்ல. ஆதாம் ஏவாள் தனியா இருக்கும் போதுதான் சோதனைக்காரன் வந்து அவளிடத்துல பேசுகிறான். அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன கட்டளையை மீறி அவள் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசித்து விட்டாள். ஆனா பைபிள்ல எழுதி இருக்குது,
அதுக்கு பிற்பாடு தன்னுடைய கணவருக்கும் என்ன செய்தார்? கொடுத்தார். அப்ப 2 பேரும் புசித்தார்கள், தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டார்கள். துணையாய் இருக்கக்கூடியவள் செய்யக்கூடாத காரியத்தை செய்ததனால் 2 பேரும் நிர்வாணிகள் என்பதை அறிந்து தேவனுடைய சத்தத்துக்கு பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திலே ஒன்று, ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையாக கொடுத்தார். அது எப்படி என்று கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் என்று பைபிள் எழுதியிருக்கு. இதோ ஒரு தேவ மனுஷன் படித்த பிற்பாடுதான் மனிதனுக்கு மயக்கம் கொடுக்கிற அனாசிஸை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதுக்கு தட்டி என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு? சில ஆஸ்பத்திரியில படம் போட்டிருக்காங்க. காலை 4 பேர் பிடிச்சி அமைக்கிறாங்க, கையை அப்படி பின்னாடி வச்சு கெட்டிக்கிறாங்க. வயிற்றுல ஆபரேஷன் சொன்னா 5 பேரும் பிடிச்சி அமுக்க, அவர் கத்திய வச்சு அறுக்க, அவன் கோவே கொள்ளன்னு என்ன செய்யறான்? கத்துறான். இத பார்த்த உடனே இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குது. அப்போ முதல்ல ஆபரேஷன் பண்ணது யாரு? தேவனாகிய கர்த்தர். அப்ப ஆபரேஷன் பண்ணும் போது என்ன செஞ்சார் அப்படின்னா, அவனுக்கு தெரியாம இருக்கும்படி அயர்ந்த நித்திரையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, ஒரு சிலருடைய வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அவங்க என்னதான் தூக்கிட்டு லைட்டை போட டக்குன்னு நினைச்சிருவாங்க. அப்படி சில ஆள் இருக்காங்க. ஆனா அதே சில ஆட்கள் இருக்கிறாங்க, வீட்டையே காலி பண்ணிட்டு போனாலும் அவங்க தூக்கம் என்ன செய்யாது? கலையாது. அப்படியே சிலர் இருக்கிறாங்க. அப்ப இத என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அப்ப மயக்கம் போட்டுட்டா மனுஷனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது? தெரியாது. அது சாதாரண ஆபரேஷன் இல்ல, மேஜர் ஆபரேஷன். இந்த இடத்துல கிழிச்சு அந்த விழா எலும்பு ஒண்ணு எடுத்து, அப்புறம் எங்க இருந்து சதை எடுத்தான்னு தெரியல, சதையை எடுத்து இங்க வச்சு அத ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிவு உண்டாகுது. தெளிவு உண்டாகிறதுக்குள்ள ஆண்டவர் செஞ்ச காரியம் என்னன்னா, அந்த எலும்ப அழகான ஒரு பெண்ணா என்னஞ்சிட்டாரு? உண்டாக்கிட்டு ஆதாமுக்கு முன்னாடி வந்து வைக்கிறார். நல்லா கவனிங்க. ஆதாம் பார்த்த உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்றான். நல்லா கவனிங்க. தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன இருந்திருக்குது அப்படின்னா, வெளிப்பாடு இருந்திருக்குது, தீர்க்க தரிசன வார்த்தை இருந்திருக்கிறது. ஆபரேஷன் பண்ணினது ஆதாமுக்கு தெரியாது. ஆனால் ஏவாளை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி வச்ச உடனே சரியா சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்புமாய் என் சதையில் சதையுமாய். நாம் எல்லாரும் சபையில வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம சிந்தையில விழறது போல கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வர்றார். கர்த்தர் இறங்கி வர்ற இடத்துலதான் அவருடைய பிரசன்னம் வியாபித்து இருக்கிறது. அந்த பிரசனத்துல ஒரு துளி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் முற்றிலும் மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப முதல் துணைய ஆண்டவர் யார் மூலமா மனிதனுக்கு கொடுக்கிறார்? சொல்லுங்க. யார் மூலமாய் கொடுத்தார்? மனைவி மூலமா தான். அப்ப மனைவியானவள் எல்லா காரியத்திலும் புருஷனுக்கு என்னவா இருக்க வேண்டும்? துணையா இருக்கு. உங்களுக்கு மனம் இல்லாட்ட கூட, மனசு வராட்ட கூட, நீங்க வாயை திறந்து தோலை தட்டி சொல்லணும், கவலைப்படாதீங்க, நான் இப்படியா இருக்கிறேன்.
உங்களுக்கு தெரியுமா, வார்த்தைய மனுஷன் கேட்கும் போது அந்த வார்த்தை ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாப் தேசத்துல பிறந்த ஒரு பொண்ணு பெத்லகேமை பார்த்ததில்ல. பெத்லகேமுடைய அந்த சூழ்நிலை அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஊருக்கு வந்த பிற்பாடு அவங்க மாமியா சொல்றா அவளை பார்த்து, இப்போது மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. அப்போ ரூத்துடைய உள்ளத்துக்குள்ள என்னென்ன வேண்டுதல் இருந்ததோ அத பைபிள்ல எழுதப்படல. ஆனா அவளை உற்சாகப்படுத்தும்படி, அவளை தைரியப்படுத்தும்படி மோவாப் தேசத்தை சேர்ந்த அந்த நகோமி சொல்லுகிறாள், பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. இது அவளை உற்சாகப்படுத்தினது. இது அவளை என்ன செஞ்சது? உற்சாகப்படுத்தினது. ஆகவே ஊர்ல தெற்கு தேசம் மேற்கு தேசம் ஒண்ணுன்னு தெரியாட்டா கூட அங்க வந்த அன்னைக்கு சொல்றா, மாமி நான் போய் வயலுக்கு போயிட்டு வர்றேன், யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைத்தால் அங்கே நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று தைரியமாய் போனான். அவள் போன வயல் அவருடைய இனத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது? திடன் கொண்டு காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப பாருங்க, மாமிய நம்பி வந்தவளுக்கு மாமி சொன்ன வார்த்தை தைரியப்பட்டுச்சு. அந்த தைரியத்தினால வயல்வெளிக்கு போய் நான் யாருடைய கண்களில தயவு கிடைக்குமோ அங்கே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். எதை செய்யாய்? அது அந்த எலிமெலேக்குடையதாய். அல்லேலூயா. எலிமெலேக்குடைய இனத்தானுடைய போவாசுடைய வயலாயிருந்தது. எந்த வயல்ல அவள் கதிர்களை பொறுக்கினாலும் அந்த வயலுக்கு அவளை என்னவா மாற்றிவிட்டாள்? எஜமானியாய் மாற்றிவிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார், அது அடுத்த காரியம். அவரை துணையாக பெற்ற ஜனம், அவரை துணையாக கொண்டவர்கள், அவருடைய சுபாவத்தை போல, அவருடைய குணத்தை போல நம்முடைய குணம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கின ஆதாமுக்கு துணை அவருடைய மனைவி மூலமாய் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தா, தேவன் துணை நிற்க இவன் இன்று ஆமென். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய 1 சாமுவேல் 14:45 என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான். கவனிங்க, அப்போ ஒரு காரியத்தை சரியா செம்மையா நடப்பிக்க வேண்டுமானால் நிச்சயம் யாருடைய துணை நமக்கு தேவை என்றால் தேவனுடைய துணை நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய துணையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன பார்த்து சொல்லுங்க அந்த வசனம். ஆதியாகமத்தில் வாசித்தோம், ஆண்டவர் செய்கிற துணை ஏற்ற துணை. அந்த ஏற்றங்கிற வார்த்தையை பிரிச்சு சொன்னா சரியான துணை. அத நம்ம ஒரு பழமொழியில சொன்னா ஜாடிக்கேத்த. கரெக்டா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஐயாட்ட கேட்டோம், அவரு இல்லன்ட்டாரு.
அந்த அம்மாட்ட கேட்கலாமா அப்படின்னா, அப்பதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க, அட நீங்க ஒண்ணுங்க, ஜாடி கேட்ட மூடிங்க. அது அவர் என்ன சொல்றாரு அதத்தான் அந்த அம்மா என்ன செய்யுது சொல்லுது. அல்லேலூயா. ஆனா இங்க 46:1 சொல்லுகிறது என்ன பாருமா, பார்க்காத, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்படிப்பட்ட துணை? அனுகூலமான துணை. மனிதர்கள் சில நேரம் துணை செய்யும் பொழுது அது பிரதிகூலமா போயிருது, அது வேஸ்டா வீணாவா போயிருது. ஆனால் ஆண்டவர் துணை செய்தா அது அனுகூலமா காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரு ட்ரெயின் ஏத்த ஒரு கூட்டு போனாங்களாம். அப்போ ட்ரெயின் நின்னுகிட்டு தான் இருந்திருக்கு. பக்கத்துல போன உடனே ட்ரெயின் மூவ் ஆயிருக்கு. பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னு 3 பேர் ஓடுனாங்களாம். எப்பா நிப்பாட சொல்லுப்பா அப்படின்னு ஒருத்தர் கையை நீட்டு இருக்காரு. வாசல் இருந்தவன் டக்குன்னு பிடிச்சி உள்ளது. அவன் பார்த்தீங்களா, நல்ல நேரத்துக்கு உங்களை உள்ள எடுத்து நீ கொஞ்சம் தாமிச்சிருந்தீங்கன்னா வண்டி போயிருக்கும் அப்படின்னு. ஐயோ என்ன ஏன்பா பிடிச்சி இழுத்த? ட்ரெயின்ல போறவர் நான் இல்லப்பா, அதோ நிக்கிறாரு அவர் தான். இப்ப வண்டி வேகமா போது நான் என்ன செய்ய? இன்னும் 50 கிலோமீட்டருக்கு அடுத்த வருஷம் அங்க நிக்கும். அங்க இருந்து வர்றதுக்கு என் பைய வேற காலியா இருக்கப்பா, பைசா இல்லையா? அட பாவுமே, நமக்கு இது வேணும் இதுக்கு வேணும் தான் 100 ரூபாய் கையை பிடிச்சிருத்தானே, 100 ரூபாய் தந்தான். இப்படித்தான் மனிதர்கள் செய்கிற உதவி. ஆனால் 46வது சங்கீதம் சொல்லுகிறது, தேவ நமக்கு அனுகூலமான துணையுமானவர். தேவ நமக்கு துணை செய்தா காரியங்கள் அனுகூலமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, மனிதர்களுடைய துணையை காட்டிலும் உங்களுடைய துணை இருக்குமானால் எனக்கு அடைக்கப்பட்ட கதவு தானா திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 94வது சங்கீதம் 17வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆண்டவர் மாத்திரம் நமக்கு துணை செய்யலைன்னா நம்முடைய ஆத்துமா எங்க போயிருக்குமா? மௌனத்தில். இங்க சொல்லப்பட்ட மௌனம் வாய மூடிட்டு அமைதியா இருக்கிற மரணம் அல்ல, அது மரணத்துக்கு சமமான சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதத்தான் 116வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் காலை இடறுதலுக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் தப்புவித்தார். அப்ப கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் போது இந்த 3 காரியங்கள்ல இருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம். இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனிதர்களுடைய துணையை காட்டிலும் தேவனுடைய துணையை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அப்படி வாஞ்சித்து விரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற துணை எப்படியா இருக்குது? அனுகூலமா இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, உங்க குடும்பத்துல எதெல்லாம் பிரதிகூலமா இருக்குதோ, எதிர்மறையா இருக்குதோ, அந்த காரியத்துல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம நினைக்கிறதற்கு மேலாக அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிறார், அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுகூலமாய் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றாருமா? கையை பிடிச்சுன்னு சொல்லக்கூடாது, வலது கையை பிடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையிலாலதான் பல காரியங்களை செய்கிறோம். வலது கை தான் நமக்கு எல்லாத்துக்கும் துணையா, எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. அந்த கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பயப்படாத, எதை பார்த்தாலும் பயப்படாத, என்ன நடந்தாலும் பயப்படாத,
யார் கைவிட்டாலும் பயப்படாத. ரெண்டாவது திகைக்காத. என்ன செய்ய போறோமோ, மலை போல நம்பி இருந்தோமே அப்படின்னு திகையாத. நம்மள பல காரியங்கள் குடும்பத்துல வாழ்க்கையில திகைக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் நார்வேல இருந்து டென்மார்க்குக்கு போகணும். அப்போ சூட்கேஸ் எல்லாம் லக்கேஜ்ல போட்டேன். இப்போ அந்த சின்ன சூட்கேஸ் எடுத்துட்டு இமிகிரேஷன் பக்கத்துல வர்றேன். என்ன அனுப்பு அந்த பாஸ்போர்ட் எடுங்கய்யா அப்படிங்கிறாரு. நான் அந்த சின்ன பொட்டிக்குள்ள தேடுறேன். பாஸ்போர்ட் இல்ல. ஐயா பாஸ்போர்ட் அந்த லக்கேஜ்ல போட்டு அனுப்பிட்டேன்யா அப்படின்னு சொல்றேன். எனக்கு இங்க உள்ள டக்கு டக்கு டக்குன்னு வேகமா துடிக்குது. என்னது? காற்று. இமிகிரேஷன்ல பாஸ்போர்ட் இல்லைன்னா அடுத்து அங்கிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப அவர் அந்த ஒரு பாசில கேட்கிறாரு, பாஸ்டர் வந்து லக்கேஜ்ல போட்டுட்டாரு, இப்போ வந்து பாஸ்போர்ட் தேவையா அப்படின்னு அந்த பாசில கேட்கிறாரு. அவன் கேட்கறான், போர்டிங் பாஸ் கையில இருக்குதா? எஸ், போர்டிங் பாஸ் கையில இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, போ அப்படின்னு என்ன மிஷனை விட்டு திறந்து போய் விடுச்சான். அல்லேலூயா. அப்போ திகச்சு நிக்கிற நேரத்துல நம்முடைய ஆண்டவர் வலது கையை பிடிச்சது போல சொல்றார், போ. அல்லேலூயா. பயப்படாத, திகையாத அப்படின்னு தைரியம் மூட்டக்கூடிய வார்த்தையை சொல்றார். அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் துணையை போல இந்த உலகத்துல யாருமே துணை செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்ல காப்பாற்ற ஆண்டவர் தண்ணீர்ல நடந்து வர்றாரு. அந்த 12 பேர் குரூப்ல ஒரு குரூப், ஐயோ பேய்மாய் தெரியுது அப்படின்னு கத்துறாங்க. அப்ப ஆண்டவர் அடுத்த குரலுக்கு சொல்றாரு, நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு சொல்லுகிறான், நீரே ஆனால் நான் தண்ணீர்ல நடக்க எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னா. ஒருத்தருக்கு பார்த்த உடனே பயம் வருது, ஒருத்தருக்கு வார்த்தையை கேட்ட உடனே தைரியம் வருது. ஓ, இது கர்த்தர், இது ஆண்டவர், பயப்பட வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. 4வது ஜாமம், நடுக்கடல், நம்மளை காப்பாற்ற ஒருவர் வந்திருக்கிறார், நமக்கு துணை செய்ய ஒருத்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. வா அப்படின்னு ஒரே வார்த்தை. அவன் கடல்ல நடந்தான் அப்படின்னு பைபிள் எழுது. எவ்வளவு தூரம் நடந்தான்னு அளவு இல்லை, ஆனா அவன் கடல்ல என்ன செய்தான்? நடந்தான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவன் அலைகளை பார்த்து, கடல்ல என்ன வந்துகிட்டு இருக்குது? அலைகள் வந்துகிட்டு இருக்கு. அலைகளை பார்த்து அவன் அமிழ்ந்தான். அமிழும் போது அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நீர் எனக்கு துணை செய்யும் அப்படின்னா. இயேசு அவன் கைய பிடிச்சி தனியா நடந்தவன என் கூட நடத்தி கொண்டு வந்து போட்ல ஏத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப துணை செய்கிற ஆண்டவர் அமிழும் போது தூக்கி எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் ஒரு இடத்துல சொல்றாரு, உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை யாக்கோபு சொல்லுகிறான், உங்களில் ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் 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 எப்படி துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அப்போ விசுவாசிகள் தெரிஞ்சுக்கணும், துன்பத்தை அனுமதிக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் சொல்லாம என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாம வீட்டை போட்டி விட்டு அப்படியே குப்புறப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கும் போக வேண்டாம், ஒண்ணுக்கும் போக வேண்டாம், இப்படி விட்டுட்டாரு ஆண்டவர், நான் என்ன செய்வேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இங்க வந்த பிற்பாடும் 4 பேர் பாடின பிற்பாடும் நம்ம அமைதியா இருக்க கூடாது. பாட்டு பாடுறவங்களோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். கை தட்டுறவங்களோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும்? கையை தட்டணும். அந்நிய பாஷை பேசுறவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். அப்படி பேசினா
நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். விளங்குதோ? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துணை செய்கிறவர். வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் தான் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்து சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீட்பர் என்றால் நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஒரு நாள் தன்னுடைய தன்னுடைய சகோதரனுடைய குடும்பத்தை ஒரு ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். அவனை மீட்டு கொண்டு வந்து வீட்டுல விட்ட பிற்பாடு அவனுக்கு ஒரு பயம் பிடித்து கொண்டது. அந்த பயம் பிடித்து கொண்ட அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு தோன்றி சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் முதல் வசனமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பயெல்லாம் பயப்படுறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் பார்த்து, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை வேளையில யார் யார் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் யார் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்றாரு, பயப்படாதே, துணை நிற்கிறேன். ஆண்டவர் துணை நின்றார், காரியங்கள் எல்லாம் நமக்கு என்னவா முடியும்? சாதகமா முடியும், அனுகூலமாய் முடியும். பிரதிகூலமாய் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பூட்டப்பட்ட கதவு போல தெரியும். ஆனால் ஆண்டவர் துணை நின்றா பூட்டப்பட்ட கதவு தானாய் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்தை திரும்ப. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்ம ஆண்டவர் நம்மளை பயமுறுத்துறவர் அல்ல, நம்மளை பயங்காட்டுறவர் அல்ல, அவர் நமக்கு துணை செய்கிற கர்த்தர். யோபு 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிமா. 13:28 தானே? இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்தை போலவும், ஆமென், மனிதனுடைய நிலைமை அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நூல். அழிஞ்சு போகிற மனுஷன் அவன் அழியாதபடி அவன் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 102வது சங்கீதம் 26வது வசனத்தை வாசிங்க. 102வது சங்கீதம். நம்ம ஆண்டவர் குணத்தை குறிச்சு அங்க சொல்லி இருக்குது, நீரோ மாறாதவராயிருக்கு. உலகத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ஆண்டவர் மாத்திரம் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 51, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள்,
வானம் புகையை போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய மாறாத தன்மைய ஏசாயா தைரியமா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசித்தார். பொட்டு போச்சு அவர்கள் வஸ்திரங்களை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் மோசே இதை அறிந்து 90ல சொல்றாரு, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு என்ன ஆனவர்? அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீரே அனாதையாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கு. உம்முடைய துணை எங்களுக்கு இருக்குந்தட்டியும் யாரும் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த உலகமெல்லாம் ஒன்றா கூடி ஒரு அணில திரண்டு வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசா ராஜாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யுத்த காலத்துல பாட தொடங்கின பொழுது இவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களுடைய பட்டயம் ஒருவருக்கு ஒருவர் எழும்பி எல்லாம் அவர்களை அடி குத்துண்டு செத்து போனார்கள். ஆசா ராஜா எல்லாரையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிணங்களா கண்டான், உயிரோடு காணவில்லை. ஆசா ராஜாவுக்கு துணை செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு மாறாதவர், இன்றைக்கு நமக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கு. ஆகவே திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம மாத்திரம் தேவ காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சபைக்கு வர வர சத்தியத்தை அறிய உத்தமர்களாய், உண்மை உள்ளவர்களாய், மாறாதவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது உத்தமனுக்கு கர்த்தர் துணை செய்வார். இந்த மத்தியான வேளையில நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல எந்த இடத்துல நாம் கவலை கொண்டிருக்கிறோமோ, பயந்து கொண்டிருக்கிறோமோ, கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் நீர் துணை இருக்க அதை நான் வாயினாலே அறிக்கை செய்வேன். 90வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லுவேன். வாயை திறந்து அறிக்கையிட்டா நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தகப்பனே, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ, அற்புதங்கள் நான் செய். எல்லாரும் நான் விட்டு கலங்காதே அமே பொன்னோட பயமே
நம்முடைய கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு துணை செய்கிறவர். உம்முடைய துணையை மாத்திரம் நான் நம்புவேன்ப்பா. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மனிதருடைய துணையை நாட மாட்டேன், தேவனுடைய துணையை நாடுவேன். நீர் எனக்கு அனுகூலமான துணை செய்கிறவர், எனக்கு ஆபத்து காலத்திலே துணை செய்கிறவர். நான் திகைத்து நிற்கும் போது வலது கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற ஆண்டவர். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்புவேன், உம்முடைய வசனத்தை மாத்திரம் விசுவாசிக்கிறேன். இந்த நாளெல்லாம் எனக்கு துணை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய துணை எனக்கு இல்லாவிட்டால் நான் மௌனத்துல இறங்கி இருப்போம் அப்பா. நான் நிர்மூலமாய் இருப்பேன் ஐயா. இதுவரைக்கும் எனக்கு துணை செய்தீர், இனியும் துணை செய்வீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவே, பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே மெய் துதிக்கிறோம். ஜீவிக்கிற இயேசுவே மெய் துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரிங்க மாத்திரம் அப்படியே எழுந்துருங்க. இன்னைக்கு மகளிர் தினம். நேற்று இந்த மாசமெல்லாம் கொண்டாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழிஞ்சு வர அரசியல்வாதிகளுடைய பிறந்த நாள மாசமெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆகையினால தேவ பிள்ளைகள், ஆண்டருடைய பிள்ளைகள் நாம், ஆண்டருடைய புது சிருஷ்டிகள் நாம். கர்த்தர் நம்மை ஆதாமுக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். நாம துணை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை தைரியமூட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 4 பேரை போல நானும் ஒரு பெண் என்று சொல்லவே கூடாது. நான் தேவனுடைய பார்வையில விசேஷித்த மகள், விசேஷித்த மகள். என்னை கொண்டு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியத்தை இன்னும் நான் உற்சாகத்தோடு மன நிறைவோடு செய்யும்படியாகத்தான் தேசத்துல குடியிருக்கும்படியா கர்த்தர் ஜீவனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்துல நிற்கிற சகோதரிமார்களுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிற வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தும்படியாய், உபயோகப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய கிருபைகளை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்ற வார்த்தையின்படி நம்மை நம்பி கொடுத்திருக்கிற வீட்டாரை நாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய், அதற்கு அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். தேவ ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த மகளிர் தினத்தன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நாங்கள் உம்முடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். இதை மனதில வைத்தவர்களாய் ஆதாமுக்கு ஏவாள் எப்படி துணையா கொடுக்கப்பட்டாரோ, எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் துணையாய் நின்று உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எங்களை கருவியாக பயன்படுத்தும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தை எடுத்து போடும், கலக்கத்தை நீக்கி போடும். எங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், வாழ்நாளெல்லாம் நீர் எங்களுக்கு துணை நிற்க, நாங்கள் மற்றவர்களுக்கு துணையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆறாண்டுல வந்து பங்கு கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனியா பேர் பெறாய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சரிக்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்து, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்து, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவும். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.